வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு ஷெஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னா, பன்னீர் யூஸ் பண்ணி எல்லா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடக்கூடிய பன்னீர் புர்ஜி. இந்த பன்னீர் புர்ஜி எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் 250 கிராம், குடை மிளகாய் 1, வெங்காயம் பெரியதாக 2, தக்காளி பெரியதாக 2, ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி சிறிதளவு, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர், சால்ட் தேவையான அளவு. இப்போது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பன்னீரை வந்து கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பன்னீரை வந்து நம்ம வந்து கொஞ்சம் திக்கான பன்னீராக இருக்கணும். அதாவது ரொம்ப கொலன்னு இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காது. அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், பன்னீரை வந்து எப்படி கிரேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சின்ன இதில் கிரேட் பண்ணியிருக்கேன். இப்போது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 3 ஸ்பூன் அளவுக்கு உள்ள ஆயில் நான் ஊற்றுறேன். ஸோ ஆயில் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பண்ண போகிறது பன்னீர் புர்ஜி. ஸோ இதுக்கு வந்து ஆயில் நிறையா இருக்கக்கூடாது. ஏன்னா பன்னீரில் கொஞ்சம் ஆயில் நிறையா இருந்தால் அதை சாப்பிட நமக்கு பிடிக்காது. அதனால் கொஞ்சம் ஆயில் வந்து கம்மியாகவே போடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உண்டான அளவுக்கு இருந்தால் போதுமானது. இப்போ இந்த ஆயில் சூடாகட்டும், காட்டுறேன். 4 ஏலக்காய், 5 கிராம்பு, சின்ன அளவுக்கு ஒரு பிரியாணி இலை, கொஞ்சோண்டு பட்டை, அப்புறம் வந்து ஒரே ஒரு ஸ்டார் அனிஷ். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட நம்ம எடுத்து வச்ச ஜீரகத்தையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு சோம்பு கிடையாது, ஜீரகம் தான் இதுக்கு ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நான்